தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவான் 7ஆம் அதிகாரம் 37-38. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானமண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை குறித்து இங்க பேசுறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு அந்த கடைசி பண்டிகையின் இறுதி நாளிலே இந்த தண்ணீரை ஊற்றுகிற இந்த நிகழ்ச்சியின் பொழுது இயேசு கிறிஸ்து இங்க வந்து சத்தமிட்டு சொன்ன வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா, தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானமண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக்கி எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார், பரிசுத்த ஆவியை குறித்து பேசுகிறார். அவர்கள் அந்த சாதாரண சீலோவாம் குளத்து தண்ணீருக்காக அதை போற்றி புகழ்ந்து ஆரவாரம் செய்து அந்த பலிபீடத்திலிருந்து வருகிற அந்த தண்ணீரை குடிப்பதற்கு கூட ஜனங்கள் போட்டி போடுவார்களாம். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் கர்த்தர் இந்த ஜீவ தண்ணீர் குறித்து பேசினார் என்றால் பரிசுத்த ஆவியை குறித்து கர்த்தர் அங்கே பேசுவதை நம்ம பார்க்கிறோம். அது தற்காலிகமாக தாகம் தீர்க்கக்கூடியது. ஆனால் ஆண்டவர் இயேசு கொடுக்கிற பரிசுத்த ஆவிய ஜீவ தண்ணீர் என்றென்றைக்கும் தாகத்தை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு தாகம் தீர்க்கும் தண்ணீராக இயேசு அங்க பிரதானப்படுத்துறது நம்ம பார்க்கிறோம். கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஆவிக்குரிய காரியங்கள் தான் உங்களை திருப்திப்படுத்தும். பரிசுத்த ஆவி தான் திருப்திப்படுத்தும். பரிசுத்த ஆவிக்கு இடம் தரணும், பரிசுத்த ஆவிக்கு முக்கியத்துவம் தரணும். பரிசுத்தாவின் பலத்திலே நீங்கள் வாட நடக்க நீங்க முயற்சித்தீங்களா, உங்கள் எல்லா ஆவிக்குரிய தாகங்கள் எல்லாம் கர்த்தர் தீர்த்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும் தாகம் இருக்கிறது, இன்னும் பல மணி நேரம் ஜபிக்கணும்னு தாகம் இருக்கிறது. ஐயோ ஆண்டவருக்காக இன்னும் பரிசுத்தமா வாடணுமே என்கிற ஆவிக்குரிய தாகம் உள்ள அப்படி ஒரு அனல் போல் எரிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பரிசுத்தம், இன்னும் ஜப வாழ்க்கை, இன்னும் கர்த்தருக்கு பிரியமா வாழணுமே, கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையை வாழணுமே, பரிசுத்தமா இருக்கணுமே, இன்னும் அதிகமா வேதத்தை வாசிக்க தியானம் பண்ணணுமே என்று இப்படி நிறைய தாகம் உள்ளவர்கள் உண்டு. கர்த்தர் சொல்ற, உங்கள் ஆவிக்குரிய இந்த தாகத்தை நிறைவேற்றியும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும்னா, பிழைக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் பலன் உங்களுக்கு வேண்டும், அந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்கு வேண்டும். சொல்றாருங்க, உங்கள் எல்லா ஆவிக்குரிய தாகங்களை தீர்த்து உங்களை பலப்படுத்துவா, பலவான்களாய் மாற்றுவா, பராக்கிரமசாலியாய் மாற்றுவா. கொஞ்சத்துல பலகீனப்பட்டு சோர்ந்து போகிற உங்களை நீங்க இனிமே அப்படி இல்லை, பராக்கிரமசாலி, எந்த சோதனையும் சகித்து நின்று வெற்றி பெறக்கூடிய மக்களாய் தேவன் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.